ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% வந்து ஏறி இருக்குது. இதை எப்படி பார்க்கணும்? நிறைய பேர் ட்விட்டர்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஏறி இருக்குன்றாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை சரியாக சொல்லலை. நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இது நல்லதா இல்லை கெட்டதான்னு சொல்லிவிட்டு. ஸோ இனிமேல் தான் செம்ம சீன் இருக்குது மார்க்கெட்டில். அதை மட்டும் நான் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். ஏன்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டில் உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், இந்தியா விக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான், ஓகேங்களா. ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மூவ் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலை, ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு கிராஷ் ஒரே நாளில் ஒரு 10-12% இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிராஷுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வால்டிலிட்டி மார்க்கெட்டில் பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் மார்க்கெட் இஸ் அல்டிமேட், அது வந்து அதோடைய வேலையை காட்டிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 93% வந்து வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வால்டிலிட்டி இன்க்ரீஸ் இல்லைனா இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத எப்படி பார்க்கணும், இல்லைனா நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும், எப்படி நம்ம ட்ரேடில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எஸ், இந்த வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஐடிஎம்மாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா ஓடிஎம்மாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மோஸ்ட்லி ஓடிஎம்மில் தான் இந்த ஒரு ஸ்பைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வால்டிலிட்டின்றது உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு அன்சர்டனிட்டினால் ப்ரைஸ் வந்து வேகமாக மேலேயும் கீழேயும் ஏறப்போகுது அப்படின்னு சொல்கிறது தான். அதனால் எந்த ஸ்ட்ரைக்கு எப்போ ஓடிஎம்லேருந்து அடுத்த மணியாகவோ இந்த மணியாகவோ மாறுதுன்னு தெரியாது. அதனால தான் இந்த வாலட்டிலிட்டி ஓடிஎம்மில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்கள் ஆப்ஷன் செயினை கூட எடுத்து பார்த்துக்குங்க. வாலட்டிலிட்டியை பொறுத்த வரையும் ஓடிஎம்மில் தான் ரொம்ப அதிகப்படியான ஒரு வேல்யூ இருக்கும், ஓகேங்களா. ரொம்ப கம்மியான வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மணியில் தான் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஏடிஎம்மில் மட்டும்தாங்க ஒரு பர்ஃபெக்டான ஹெட்ஜு போட முடியும். ஏன்னா ஏடிஎம்மில் நீங்கள் அதிகப்படியான ஒரு ப்ரீமியத்தை ஈக்குவலாக கலெக்ட் பண்ணுவீங்க, கால் சைடும் புட் சைடும். எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரேடலில் ஒரு பக்காவாக நம்ம எடுக்க முடியும், அதாவது ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ண முடியும். 200 காலை விற்றீங்க அப்படின்னா 200 புட்டை ஈக்குவலாக விற்க முடியும். அப்போ உங்களுக்கு ரேஞ்சு எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கேருந்து 400 பாயிண்ட் மேலே 400 பாயிண்ட் கீழே இப்படி ரேஞ்சு க்ரியேட் ஆகுறதுனால கண்டிப்பாக அடுத்த மணியில் ஒரு பெரிய பயம் இருக்காது. இதே ஓடிஎம் எடுத்துக்கிட்டோம், ஒரு 500 பாயிண்ட் மேலே கீழே ஸ்ட்ராங்கிள் போடுறான்னு வைங்களேன், அங்கே செல் பண்ணவங்களுக்கு உயிரே இருக்காது. ஏன்னா மார்க்கெட் நவந்துருச்சு அப்படின்னா ஒரு சைடு மூவ் ஆகும்போது ப்ரீமியமோட ஸ்பைக் அந்தளவு இருக்கும். அதனால தான் வாலட்டிலிட்டி ஓடிஎம்மில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எஸ், இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக ஓடிஎம்மோடைய ப்ரீமியம் கால்குலேஷன் ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். 100 ரூபா இருக்கிற ஒரு ஓடிஎம் ப்ரீமியம், அதில் எப்படி இந்த 100% விக்ஸ் ஏறினதுனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஓகேங்களா. இதே விக்ஸ் 12 இருக்கும்போது என்ன மாதிரி விளைவு இருக்கும், இப்போ விக்ஸு கிட்டத்தட்ட 19 கிட்ட இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். 100 ரூபா நீங்கள் பார்க்குற ஒரு ஓடிஎம், ஒரு உதாரணத்துக்கு நான் ஓடிஎம்னு சொல்கிறேன், அது என்ன ப்ரைஸாக வேணா இருக்கட்டும், அதில் இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லை அப்படின்னா அதில் அந்த ஆப்ஷன் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ அதனால் நோ இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு போட்டிருக்கேன், கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் 0. டைம் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80% உங்களுக்கு டைம் வேல்யூ மட்டும்தான் அந்த ஆப்ஷனில் இருக்கும். மிச்சம் இருக்கிற 20லேருந்து 25% இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்னு சொல்லப்படுற ஆப்ஷன் வாலட்டிலிட்டி வேல்யூ தான் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு இதே 100 ரூபாயை நம்ம கணக்கு பண்ணும்போது இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் 0 rupees. ஸோ 75 rupeesன்னு சொல்கிற டைம் வேல்யூன்றது 75 ரூபா வந்து டைம் வேல்யூவில் மட்டும் இருக்கும். 25%ன்னு சொல்கிற இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டின்றது 25 ரூபா இதில் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் 100 ரூபா ஈக்குவல் பண்ணுது. இப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100 = 100 அப்படின்ற ஒரு கணக்கு வந்துடும். இங்கே 12 அப்படின்னு வாலட்டிலிட்டி 12, அதாவது இந்தியா விக்ஸ் 12 இருக்கும்போது 25 rupees இருக்கிற இந்த வாலட்டிலிட்டி இந்த கணக்கு வந்து இந்தியா விக்ஸ் 12% இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19ல் இருக்குது. அப்போது இங்கே டிராஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. நான் ஒரு ரேண்டமான ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதே 100 ரூபா இருந்த இப்போ ஓடிஎம் 100 ரூபாய்க்கு கிடைக்காதுங்க. அதாவது இந்த 100 ரூபா ஓடிஎம்மை நீங்கள் இந்தியா விக்ஸு 12ல் இருக்கும்போது ஒரு 500 பாயிண்ட் தூரமாக நீங்கள் 100 ரூபா பார்த்துருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போது
இதே 100 ரூபா இருக்கிற இந்த ப்ரீமியத்தை நீங்கள் 700 பாயிண்ட் தூரமாக இருக்கிற ஸ்ட்ரைக்கில் பார்க்கலாம். ஸோ அதுதான் இருக்கிற விஷயமே. அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இம்ப்ளைடு வால்டெலிட்டியோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஹெவியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 60% 65% இருக்கிற டைம் வேல்யூ ஓகேங்களா. இப்போது இந்தியா விக்ஸ் அதிகமானதுனால 25% இருக்கிற டைம் இம்ப்ளைடு வால்டெலிட்டி இப்போ 35% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 100 ருபீஸ் நம்ம லுக் பண்ணுற அதே ப்ரீமியம் நமக்கு இப்போ எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் தூரமாக கிடைக்குது. விச் மீன்ஸ் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஓகேங்களா. ஏன் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வால்டெலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் போன வருஷம் மார்ச்னு நினைக்கிறேன், அந்த எஸ்பிபி பேங்க் கொலாப்ஸ் நடக்கும்போது 20 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்தியா விக்ஸு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து இந்த நாள் வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்லதா கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் ஒரு காம்பனண்ட்டு கூட்டுறதுனால ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லதா கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ஓடிஎம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் வேல்யூவேஷனில். ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். முதல்ல 500 பாயிண்டில் கிடச்சிருந்த அந்த ப்ரைஸ் ஓடிஎம் இப்போ 700 பாயிண்ட் கிடைக்குதுன்னா ஒரு செல்லருக்கு நான் சொல்ல வர பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க. ஸோ பையர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க வெரி குட் டைம். ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் இல்லைனா ஒரு லோ வால்டலிட்டியில் நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தபோது கிடைக்கிற ப்ராபபிலிட்டி இப்போ ரொம்ப அதிகப்படியான உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கும். என்ன, நம்ம கண்டிப்பாக ஒரு டைரக்ஷனை தெரிஞ்சு அடிக்கணும், தெரிஞ்சு பை பண்ணணும். தெரியாமல் பை பண்ணக்கூடாது, தெரிஞ்சு பை பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து கிடைக்கும் ஒரு பையருக்கு. இதே செல்லர் வந்து கண்டிப்பாக நீங்கள் டைம் டிகேக்காக நான் பண்ணுறேன், இல்லை பழைய வால்டலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்லைனா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. வெறும் டைம் வேல்யூக்காக பண்ணாதீங்க, ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை காட்டுறேன். எஸ், நிஃப்டியில் வந்து ஒரு கால் லேடர் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேல்யூவேஷனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் கிடைக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஐவி அப்படின்றத சொல்லலாம். அதாவது நான் 22,000 இருக்கும்போது நான் அட் த மணி ஆப்ஷனை வாங்க ட்ரை பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் பை பண்ணிவிட்டு 2 இடம் விற்றேன். ஸோ கால் லேடர் அதுதான் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இங்கே எனக்கு கிடைச்ச டெபிட் தான் ரொம்ப அருமையான விஷயம். மொத்தமாகவே என்னுடைய டெபிட்டு, என்னோடய லாஸு 2,000 ரூபாவை நான் 2 லாட்டை அட் த மணி கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன் அப்படின்றது அர்த்தம். இது இந்த விக்ஸு இப்போ இருக்கிற கண்டிஷனில் எனக்கு 2,000 ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. இதே விக்ஸ் 12, 11 அப்படி இருக்கும்போது இதே ஸ்ட்ராட்டஜி நான் போட்டேன்னா 2,000 ரிஸ்க்குக்கு பதிலாக 2,500 கண்டிப்பாக 3,000 கிட்டத்தட்ட எனக்கு டெபிட் வந்திருக்கும். ஏன்னா நான் அந்தளவு வந்து நான் ரேஞ்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்தளவு ரேஞ்ச் க்ரியேட் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் மார்க்கெட் வந்து எனக்கு ஃபேவராக கொஞ்சம் மேலே போய் நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா. நான் வால்டலிட்டி கிராப் பண்ணியிருக்கேன், ரேஞ்சையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், டைம் வேல்யூக்கு கண்டிப்பாக பார்க்கல, டெல்டாக்காகவும் இல்லைனா டைரக்ஷனுக்காகவும் கண்டிப்பாக நான் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லலாம். லெட்ஸி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வால்டிலிட்டி என்ன ப்ளே பண்ணியிருக்குன்னா, நான் சொன்னேன் என்னோட டெபிட்டை கம்மி பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்றது கண்டிப்பாக புரியும். ஸோ டெபிட்டை கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னா வால்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வால்டிலிட்டி அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.